கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் எதைச் செய்தாலும் குறித்த காலத்துல தான் எதையுமே செய்கிறார். குறித்த காலம்னா என்னது? ஏற்ற காலம், பொருத்தமான காலம். இதைத்தான் ஜீசஸ் கூட சொல்லுவாரு, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படிங்கிறாரு. அப்படின்னா ஏற்ற காலம், குறிச்ச காலம் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஏற்ற காலம், பொருத்தமான காலம், சரியான காலம், தகுந்த காலம் அப்படிங்கிற அந்த வேர்டு உடனே மனசுல வரணும். அதான் குறிச்ச காலம். அப்ப இன்னும் சிலர் இங்க வரல அப்படின்னா குறிச்ச காலம் இன்னும் வரல, குறிச்ச காலம் இன்னும் வரல அப்படின்னா சரியான காலம் இன்னும் வரல. ஃபிட்டான காலம் அதான் அது, இப்ப இல்லது. ஜீசஸ் முதலாம் வருகை இப்ப இருக்கக்கூடாது. இது பொருத்தமில்லாத காலம், வரமாட்டார். அவர் வந்ததுதான் சரியான காலம். அதான் தேவன் அப்ப குறிக்கிறார். அப்ப தேவன் எதையுமே உன்னை குறிக்கும் போது ஃபிட் இல்லையான்னு பார்த்து தான் குறிப்பார். சரியா? கர்த்தர் ஒருவனுக்கு ஆதரவா இருக்கிறதுனாலேயே தேவன் ஒரு மனுஷனுக்கு சப்போர்ட்டிவா அவன் பட்சத்துல அவனுக்கு ஆதரவா இருக்கிறதுனாலதான் அவன் அவருக்கு ஆதரவா இருக்க முடியுது. இது ஒரு ட்ரூத். ஆனா இந்த மாதிரி இல்லை. இந்த ட்ரூத்து பெரும்பாலும் பார்க்க முடியாது. கர்த்தர் ஒருவனுக்கு ஆதரவா சப்போர்ட்டிவா அவன் பட்சமா இருக்கிறதுனாலதான் ஒருவன் அவருக்கு ஆதரவா அவர் பட்சமா இருக்க முடியுது, சாத்தியமாகுது அவனுக்கு. ஆனா நம்ம பெரும்பாலும் எப்படி புரிஞ்சிருக்கிறோம்? சாமுவேல் புஸ்தகத்துல இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. முன்பக்கம் அப்படி காமிக்குது, நீங்கள் அவரிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். நீங்கள் அவர்களை தேடுகையில் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். இப்படித்தான் அது வரும். ஆனா எப்படி பெரும்பாலும் புரியப்பட்டிருக்கு அப்படின்னா, நாம அவருக்கு ஆதரவா இருக்கிறதுனாலதான் அவர் நமக்கு ஆதரவா இருக்கிறார். நாம அவர் பட்சமா அவருக்கு ஆதரவா அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனாலதான் அவர் நமக்கு ஆதரவா நமக்கு சப்போர்ட்டிவா நம்ம பட்சமா அவர் இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், சங்கீதத்துல வருது. அப்ப ஆதரவா இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறாருங்கிறது வேற, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறது வேற, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறாருங்கிறது வேற. மூணுமே வேற. கர்த்தர் இருக்கிறதுனால அவர் நம்மகிட்ட இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. அதே தவிர கர்த்தர் நமக்குள்ள இருந்தாலும் நம் பட்சமா இருப்பாராங்கிறது உத்தரவாதம் இல்லை. மூணுமே வேற வேற. ஆமென். அப்ப நம்ம எப்படி புரிஞ்சிருக்கிறோம்? நாம அவருக்கு ஆதரவா இருக்கிறதுனாலதான் அவர் நமக்கு ஆதரவா இருக்கிறார் என்றும், நாம அவருக்கு ஆதரவா இருந்தாதான் அவர் நமக்கு ஆதரவா இருப்பார் என்றும் நாம் புரிஞ்சிருக்கிறோம். இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம கை முந்தி அவர் கை பிந்தி. இதுதான் பெரும்பாலும் புரியப்பட்டிருக்கு. பெரும்பாலும் 90% மேல சொல்லலாம். நம்ம கை முந்தி அவர் கை பிந்தி. ஆனா சத்தியம் என்ன அப்படின்னா, அவர் கை முந்தி நம்ம கை பிந்தி. இதுதான் சத்தியம். எப்பவுமே செடி கை தான் முந்தும், கொடி கை பிந்தி தான் இருக்கும் எப்பயுமே.
நாம கொடிங்கிறத நாம அக்செப்ட் பண்ணிக்காதனால வந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது. நம்ம கை முந்தி அவர் கை பிந்தி. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் நம்ம சைடு அவர் நமக்கு பண்ண வேண்டியதையும் ஒழுங்கா பார்த்துக்குவாரு. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் நம்ம சைடு அவருக்கு அவர் நமக்கு என்ன பண்ணணும், அதாவது அவர் சைடு நமக்கு என்ன பண்ணி தரணும். ஆதாமுக்கு என்ன பண்ணணும், முதல் மனுஷனுக்கு என்ன பண்ணணும், அவர் சைடு நமக்கு என்னென்னா பண்ணி தரணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் ஆண்டவர் ஒழுங்கா பார்த்துக்குவார். நம்ம சைடு அவருக்கு நாம என்ன பண்ணணும் அப்படி ஒண்ணு இருக்கு. ரெண்டு இருக்கு. அவர் சைடு நமக்கு பண்ண வேண்டியதும் அவருக்கு இருக்கு, நம்ம சைடு நாம அவருக்கு பண்ண வேண்டியது இருக்கு. இருக்கா இல்லையா? இந்த ரெண்டையுமே கர்த்தர் பார்த்துக்குவாருங்கிறது தான் சத்தியம். இது புரியுற வரையும் கஷ்டம். அவர் சைடு நமக்கு பண்ண வேண்டியதையும் அவர் ஒழுங்கா பார்த்துக்குவாரு, நம்ம சைட்ல இருந்து அவருக்கு நாம பண்ண வேண்டியதையும் ஒழுங்கா பார்த்துக்குவாரு. பெரிய ட்ரூத் இது. ஆனால் ஏற்றுக்கொள்ள திராணி வேணும். முதல்ல இதை புரிஞ்சுக்கிறது திராணி வேணும். ஆமென். பிலிப்பியர் 4:4 என்ன சொல்லுது? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். சில பேர் உலகத்துல எப்பயும் சந்தோஷமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, கவனிச்சிருக்கீங்களா? அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கனாலதான் பவுல் சொன்னாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு அந்த வேர்டை ஆட் பண்ணாரு. இல்லை பிளைண்டான சொல்லணும், சந்தோஷமா இருங்க எப்ப அப்படி சொல்லிட்டு போயிடுவாரு. அப்படி சொல்லல அவர். அப்ப அப்படி இருக்க முடியும், ஆனா அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். ஆமென். அதாவது எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற அந்த மாதிரி மனிதர்களும் ரொம்ப அபூர்வம். எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. அதே நேரத்துல கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற மனிதனும் ரொம்ப அபூர்வம். அதுவும் ரேர் கேட்டகரி, இதுவும் ரேர் கேட்டகரி. அதாவது ஆசீர்வாதத்தினால கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை வச்சு சந்தோஷமா இருக்கிறவங்க உண்டு. இருக்காங்களா? கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை வச்சு ஒரு சந்தோஷம். எனக்கு இவ்வளவு இடம் இருக்கு, இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, இவ்வளவு செழிப்பா இருக்கேன், இவ்வளவு பணம் இருக்கு, வாழ்க்கை இவ்வளவு வசதியா இருக்கு அப்படின்னு கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை வச்சு ஒரு சந்தோஷம். அப்படி இருக்கிறதும் தப்புங்கிறாரு. ஒரு சந்தோஷம், எனக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கு, எனக்கு இவ்வளவு திறமை இருக்கு, எனக்கு இவ்வளவு பதவி இருக்கு, எனக்கு இவ்வளவு பெரிய போஸ்டிங் இருக்கு, எனக்கு இவ்வளவு பெரிய கம்பெனில வேலை அடிச்சிருக்கேன், நான் இவ்வளவு பெரிய இதில் போறேன். ஆசீர்வாதத்தை வச்சு இயல்பாவே என்ன வரும்? ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம் இருக்குதான் வரும், வரத்தான் செய்யும், இயல்பு. ஆசீர்வாதத்தை வச்சு ஒரு சந்தோஷம். ரெண்டாவது, கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை வச்சு ஒரு சந்தோஷம். ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்ததுனால கர்த்தர் மேல ஒரு சந்தோஷம். வித்தியாசமான பார்வை. கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தினால ஒரு சந்தோஷம், இது ஆசீர்வாதத்தை வச்சு. ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்ததுனால அவர் மேல ஒரு சந்தோஷம். ஆனா கர்த்தருக்குள்ள இப்படி நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? அவர் தந்த ஆசீர்வாதத்தை வச்சும் சந்தோஷமா இருக்கக்கூடாது. எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, எனக்கு ஆசீர்வாதம் இருக்குன்ட்டு அது ஒரு சந்தோஷம். அதே நேரத்துல ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தாருங்க, அதான் அவர் மேல சந்தோஷமா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவரை,
இது ஒரு சந்தோஷம். ஒன்று ஆசீர்வாதத்து மேல சந்தோஷம், இன்னொன்று ஆசீர்வாதம் தந்த கர்த்தர் மேல ஒரு சந்தோஷம். இது ரெண்டுமே வேலைக்கே ஆகாது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. சரி, கர்த்தர் ஆசீர்வாதத்தை தொடர்ந்து தருவாராங்கிறதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. உத்தரவாதம் கிடையாது. அதே நேரத்துல தந்த ஆசீர்வாதத்தை திரும்ப எடுக்காம இருப்பாரா? அதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. அப்ப கர்த்தரை கட் பண்ணிட்டு ஆசீர்வாதம்னு பேசினாலும் அதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா ஆசீர்வாதம் இருக்கும், போகும், இல்லாமையும் போகும், நின்னும் போகும். சரி, அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு இருப்பாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. சாகர வரை இருக்குமானு கிடையாது. அப்ப ரெண்டுமே பலவீனம்தான், ரெண்டுமே உத்தரவாதம் இல்லாதது தான், ரெண்டுமே தற்காலிகம்தான். அப்ப இவைகளை நம்பி நமக்குள்ள ஒரு சந்தோஷம் பூக்கும் அப்படின்னா, இவைகள் மாறுபட்டு நடக்கும்போது சந்தோஷம் ட்ரை ஆயிடும். ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஹாப்பினஸ் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது ஸ்டாண்டர்ட் இல்லையே. அவராவது ரெகுலரா தராம பார்த்தா அதுவும் இல்லைன்ட்டாரு. சரி, ரெகுலரா தரமாட்டானாலும் இருக்கிறத எடுப்பாரா, எடுக்காம இருப்பான்னு பார்த்தா அதுவும் வாய்ப்பு இல்லைங்கிறாரு. எடுப்பேன்டா அப்படிங்கிறாரு. பணம் தந்தேன், அந்த பணத்தை இப்போ செலவு செய்ய வைக்கிறேன் பாரு, செலவாகுதா, எடுத்துட்டாரு. அப்படி இருந்த பாடும் இல்லை. ஆனால் இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்ப எப்படிதாங்க கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்குது? ஆசீர்வாதத்தையும் வச்சும் சந்தோஷம் கொள்ளக்கூடாது. ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர்றதுனால அவர் மேலேயும் சந்தோஷமா இருக்க வாய்ப்பு இல்லை. அவ எப்படிதான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறது? எப்படி இருக்கலாம்னு சொல்லுங்க. அவரை வச்சு எப்படி சந்தோஷமா இருக்கிறது? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னா என்ன சொல்லி பவுல் எழுதுறாரு? அதான் அந்த பாயிண்ட் இங்க வரணும். எப்படி சொல்றாரு? எப்படி சந்தோஷமா இருக்கலாம் கர்த்தருக்குள்ள? வழி சொல்லுங்க பார்ப்போம், வாய்ப்பை சொல்லுங்க. ம் ம் சொல்லுப்பா, எல்லாம் தெரியும்ப்பா, சொல்லுப்பா. ஆன்சர், கர்த்தருக்குள் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அப்படி எப்பொழுதும் சந்தோஷம் வாய்ப்பு இல்லை, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, இது எப்படி வாய்ப்பு இருக்கு? கர்த்தரை வச்சு தான் நாம கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்பொழுதுமே கர்த்தரை வச்சுதான், கர்த்தரை வச்சுதான். கர்த்தருடைய தன்மை, கர்த்தருடைய குணம், ஃபேக்டர் அண்ட் கேரக்டர், இதை வச்சுதான், கர்த்தரை வச்சுதான் கர்த்தர் மேல நாம எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும். கர்த்தரை வச்சுதான் கர்த்தர் மேல நாம எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியும். ஃபுல் சென்டென்ஸ் சொல்லிட்டேன் நான். சொல்லுங்க சொன்னத. கர்த்தரை வச்சுதான் கர்த்தர் மேல நாம எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியும். கர்த்தரை வச்சுதான் கர்த்தர் மேல நாம எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியும். கர்த்தருக்குள்ள நாம கர்த்தர் மேல சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா கர்த்தருக்குள்ள கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை வச்சுக்கூட சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி இருக்கிறாங்க. கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் தராரே அப்படின்ட்டு அவர் மேல சந்தோஷமா இருக்கவும் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருக்குள்ள எப்படி சந்தோஷமா இருக்கணும்னா, கர்த்தரை வச்சுதான் கர்த்தர் மேல நாம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்.
கர்த்தர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறாரே அப்படின்னு கர்த்தர் மேல சந்தோஷமா இருக்கிறது ஆகாத காரியம், வேலைக்காகாது. ஆனா கர்த்தரை வச்சு கர்த்தர் மேல எப்பொழுதும் நாம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கலாம். இந்த வார்த்தை புரியுதா? இப்படித்தான் நீங்க இருக்க வாய்ப்பே இருக்கு. ஏன்னா அவர் தருகிற ஆசீர்வாதம் மாறும், பட் ஆசீர்வாதத்தை தருகிற அவர் மாற மாட்டார். அவர் மாற மாட்டார். ஃபுல்லா பைபிள் ஃபுல்லா இருக்கு. அவர் மாற மாட்டார், அவர் இருக்கிறார். சரிதானா? இப்ப கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்னா நீ ஒன்னே புரிஞ்சுக்கணும். மொத்தம் 3 கேட்டகரி பேசுறேன். 2 கேட்டகரி வேலைக்கு ஆகாது. 3rd கேட்டகரி தான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த வேர்டுக்கு கரெக்டா பொருந்தும். ஏன்னா பிளஸிங்கை பேஸ் பண்ணி பவுல் பேசவே இல்லை, அவரை பேஸ் பண்ணி தான் பவுல் பேசியிருக்கிறாரு. வாழ்ந்திருக்கு தெரியும், எல்லாமே பேசுறாரு. கம்ப்ளீட்டா கர்த்தரை பேஸ் பண்ணி கர்த்தர் மேல ஒரு சந்தோஷம் அவருக்கு இருக்கு. என்ன கர்த்தர் மேல கர்த்தரை வச்சு சந்தோஷம்னா கர்த்தருடைய ஃபேக்டர் அண்ட் கேரக்டர். அப்படிலாம் என்ன? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? அதான் கர்த்தரை வச்சு கர்த்தர் மேல நமக்கு ஒரு சந்தோஷம். அடுத்தா என்ன தருவாரு? கர்த்தரை வச்சு சந்தோஷம். அதெல்லாம் பார்த்துக்குவாரு, அப்படியே போகாது. கர்த்தரை வச்சு ஒரு சந்தோஷம். அதை எப்படி கைவிடுவாரு? இந்த கைவிட்டுருக்காரு, இது கைவிடலை, நல்லா வச்சுக்கதான் கைவிட்டுருக்கிறாரு. கர்த்தரை வச்சு சந்தோஷம், அவருடைய கேரக்டரை வச்சு சந்தோஷம். கர்த்தரை வச்சு எப்படி நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னா இதை புரியணும். அவருடைய கேரக்டரை வச்சு, அவருடைய ஃபேக்டரை வச்சு நாம அவர் மேல ஒரு சந்தோஷமா எப்பயும் இருக்க முடியும். அதுக்குத்தான் அவரை பற்றி தேவன் நம்மகிட்ட சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார், திரும்ப திரும்ப சொல்லித்தரார். ஆல்வேஸ் ஜாயா இருக்கணும்னா இதுதான், வேற ஆப்ஷனே கிடையாது. ஆமே. ஜெபத்தை குறித்து கொஞ்சம் தியானம் பண்ணலாம். ஒரு 3 முக்கியமான சப்தங்கள் ஜெபத்துக்கு தடையா இருக்கிற சப்தங்கள். ஜெபத்துல நம்முடைய இருதய விருப்பங்களை, இருதய ஆசைகளை, இருதய எண்ணங்களை, இருதய எதிர்பார்ப்புகளை, நிறைய வார்த்தையை சொல்றேன் கவனிங்க. இருதய எதிர்பார்ப்புகளை, மன விருப்பங்களை, இருதய எண்ணங்களை ஜெபத்துல ஆண்டவர் சமூகத்துல பதிவு செய்ய தடையாக இருக்கிற 3 சப்தங்கள், 3 தாட்ஸ், எண்ணங்கள். என்ன அப்படின்னா, தேவனுக்கு சித்தமா என்ன ஏதுன்னு பார்க்காம, அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நீ பாட்டுக்க உன் விருப்பங்களை பதிவு செஞ்சிட்டு இருக்கிற சமூகத்துல நீ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கிற, இப்படி செஞ்சுத்தாங்கப்பா, அப்படி செஞ்சுத்தாங்கப்பா, இதை பண்ணி கொடுங்கப்பா, இப்படி பண்ணுங்கப்பா. அவருக்கு சித்தமானு முதல்ல கேட்டுக்கிட்டியா? அவர்கிட்ட அவருக்கு ஓகேவான்னு முதல்ல நீ கேட்டிய? நீ பாட்டுக்க பதிவு செஞ்சே போயிட்டு இருக்கிற, சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற. நீ பாட்டுக்க அவருக்கு சித்தமா அப்படின்னு நீ செக் பண்ணியா? ஃபர்ஸ்ட் இந்த சப்தம், இந்த தாட்ஸு நம்முடைய மன விருப்பங்களை பதிவு செய்ய தடையா இருக்கும். ஜெபத்துல அவர்கிட்ட உன்னை கேட்க தடுக்கும். உண்மையா இல்லையா? ஆமல, அவர் சித்தமா என்னன்னு தெரியலையே, நம்மள கேட்டு இருக்கிறோம். விடு, தடுக்கும், வலுவா தடுக்கும், வலுவா தடுக்கும், பலமா தடுக்கும். அவருக்கு சித்தமா என்ன ஏதுன்னு பார்க்காம, அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நீ பாட்டுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு இருக்கிற. சித்தமா இருக்க முதல்ல கேளுப்பா, செக் பண்ணு ஃபர்ஸ்ட், அப்புறம் பார்ப்போம், பதிவு செய், அப்புறம் கேளு அவர்கிட்ட. இது ஒரு மனசப்தம். 2வது, உன் மனசுல நீ நிறைய விருப்பங்களை ஆண்டவர்கிட்ட பதிவு செய்யற. ஆனா அந்த விருப்பம் உன் மனசுல வச்சது
கர்த்தர் வச்சதானே? அது கர்த்தர் வச்ச விருப்பமா? என்ன ஏதுன்னு அதை கூட செக் பண்ணாம நீ பாட்டுக்க சொல்லிட்டு இருக்கிற. உன் மனசுல இருக்கிற ஆசை, உன் மனசுல இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு, நினப்பு, விருப்பம், அது கர்த்தர் வச்சதா? பிலிப்பியர்ல என்ன சொல்லுது? விருப்பத்தையும் செய்யும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இது கர்த்தர் உண்டாக்குன விருப்பம் தானா? கன்ஃபார்ம் பண்ணிக்காது நீ. இது கர்த்தர் தந்த ஆசையா? இது வேணும் கேட்கற வந்து கர்த்தர் வச்ச ஆசையா இல்லையா செக் பண்ணியா ஃபர்ஸ்ட்? நீ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க. நீ பாட்டுக்கு வேணும் வேணும் கேட்டு உட்கார்ந்து இருக்கிற. முதல்ல என்ன சப்தம்? அவரு சித்தம் தானா? அவருக்கு சித்தம் இருக்கா? கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டியா? அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் பதிவு செய்யப்பா, கேளப்பா. நம்பர் 1. 2வது, நீ கேட்குறிய இந்த விருப்பம், இது அவர் வச்ச விருப்பமா இல்ல நீ ஆசைப்படுறியா? உன் சுய ஆசையா? நீ விரும்புறியா? நீ நினைக்கிறியா? நீ எதிர்பார்க்கிறியா? இல்ல அவர் வச்ச விருப்பமா? அது கன்ஃபார்ம் பண்ணு. ஏன்னா ரெண்டுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் சித்தம் இல்லாம கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. சித்தம் இருக்காம செக் பண்ணிட்டு விருப்பத்தை சொல்லுப்பா. 2வது பாயிண்ட், அவர் வச்ச விருப்பமானு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லப்பா. நீ இவாள் சொல்லாதப்பா. நம்பர் 3, நீ என்ன சொன்னாலும் என்ன கேட்டுக்கிட்டாலும் அவர் என்ன முடிவு எடுத்து வச்சிருக்காரோ அதானே செய்ய போறாரு. என்னத்துக்கு அது வேணும்னு கேட்டுட்டு காட்ட போய். 3வது சத்தம், நீ என்ன சொன்னாலும், நீ என்ன விருப்பம் இருக்கு ஆசை இருக்குன்னு பதிவு செஞ்சாலும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்ன? அவர் என்ன முடிவெடுத்துச்சுக்கோ அதை தானப்பா தருவாரு. என்னத்துக்கு நீ போய் பதிவு செய்யற? எழுப்புதல தாங்கப்பா, இதை வளர்த்து கொடுங்கப்பா, இதை என்னத்துக்கு? இது கேட்டு என்ன ஆக போகுது சொல்லு? கேட்காம இருந்தாலும் நடக்காம போதா? நீ கேட்டா அவர் என்ன முடிவெடுத்ததுக்கு அத்தனை செய்ய போறாரு. நீ கேட்காம இருந்தாலும் அந்த முடிவு நடக்கத்தானே போகுது. இதுக்கு நீ பதிவு செஞ்சு உட்காந்து இருக்கிற. எதுக்கு பதிவு செய்யணும்? விருப்பத்தானே எதுக்கு பதிவு செய்யணும்? கேட்கணும். அவர் நினைச்சுக்கா தானே செய்ய போறாரு. நீ எது கேட்டுற கடந்து? ஐயோ ஐயோ. இது 3வது சத்தம். 3மே வலுவாய் தடுக்கும் சத்தம், பலமாய் தடுக்கும் சத்தம். நம்ம மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த அவட்ட பகிர விடாம தடுக்கும். ஷேர் பண்ண விடாது, அவட்ட கேட்க விட்டாது. அனுபவம் இருக்கா? யாருக்கு அந்த அனுபவம் இருக்கு? இந்த 3ல எந்த சத்தம் எந்த சத்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க? 3வது நீங்க பிரதர்? 3மே. 3வது ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் பாதிக்கப்படலை. 3மே. 3வது மட்டும் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்குறாங்க பிரதர். 3வது தான். என்ன ஜெபிச்சாலும் அவர் என்ன முடிவு வச்சுக்கா அதான் போறாரு. சொன்ன என்ன சொல்லாட்டேன். 3 சப்தமும் இருக்கும், பலமா தடுக்கும். நம்ம வாய் முன்முணுங்க சொல்றதுக்கு இந்த எண்ணம் வந்து இந்த சப்தம் வந்து அப்படியே ஆஃப் ஆகும். ஒன்று புரிஞ்சுக்குங்க, இது பெரிய டாபிக். ஒன்று புரிஞ்சுக்குங்க, நம்முடைய மன விருப்பங்களை, எதிர்பார்ப்புகளை, நம்ம மனம் ஆசைப்படுகிறவைகளை தேவன்கிட்ட, தேவ சமூகத்துல பதிவு செய்ய நோ அப்ஜெக்ஷன். இன்னும் சொல்ல போனா அது நம்முடைய உரிமை. இது யாருடைய உரிமை? நமக்கு தேவன் அளித்திருக்கிற ரைட்ஸ். அது
உரிமை. நம்ம மனசு ஆசைப்படுறத தேவ சமூகத்துல சொல்றதும் கொட்டி தீக்கிறதுக்கும் யாருக்கு உரிமை இருக்கு? முழு உரிமை நமக்கு இருக்கு. எப்படி ஓட்டு போடுறதுக்கு உனக்கு உரிமை வந்துச்சு? ஓட்டு போடுறதுக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை. ஓட்டு போடுவது உங்களுடைய உரிமை, அடிமாங்க, ரைட்ஸ். அந்த உரிமையை அரசாங்கம் நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கு. உங்களுக்கு உரிமை இருக்கு. சரியா? அப்ப தேவ சமூகத்துல நம்ம மனசுல எழும்புகிற எதிர்பார்ப்புகளை, விருப்பங்களை கொட்டி தீக்கிறதுக்கு நமக்கு முழு உரிமை இருக்கு. இந்த உரிமைய நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது. இந்த 3 சப்தங்களுக்கு கொடுக்க வேண்டிய முதல் பதிலி தான். அவர் சித்தமா இருக்கா பாத்துக்கிறேன், இது அவரை வச்சு விருப்பமா இல்லையா பாத்துக்கலாம், என்ன கேட்டாலும் எடுத்து வச்ச முடிவு தான் தருவாரு, பாத்துக்கலாம், அதெல்லாம் 3வது வச்சுக்கிறேன் நான். ஆனா எனக்குன்னு ஒரு உரிமை இருக்கு, எனக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்கு. அந்த உரிமையின் அடிப்படையில என் விருப்பங்களை தேவ சமூகத்துல பதிவு செய்வேன், சொல்லுவேன், கேட்பேன், நான் வைப்பேன். எனக்கு இது வேணும் ஆண்டவரே, எனக்கு இது வேணும், செஞ்சு கொடுப்பேன். எனக்கு உரிமை. பிள்ளைகிட்ட, அப்பாட்ட பிள்ளை கேட்க உரிமை இருக்கு, உரிமை இருக்கு. இப்ப எனக்கு ஆறு வேணும்ப்பா, எப்பா எனக்கு அந்த நாய் வேணும்ப்பா, எப்பா எனக்கு அந்த பாம்பு வேணும்ப்பா விளையாட. கேட்கறது தப்பு, அது கேட்கிற பொருள் தப்பு. ஆனா தப்பான பொருளை கேட்கறது உரிமை. இது நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த பாயிண்ட. அது கேட்கிற பொருள் தப்பு. சரியா? பிளேட தாங்கப்பா, கத்தி கொடுங்கப்பா, கேட்கிற பொருள் தப்பு. ஆனா அப்பாட்ட கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, அதை கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, தப்பு இல்லை. உரிமையின் அடிப்படையில அந்த பிள்ளை தான் விரும்புகிறத அப்படியே கேட்குது, அது உரிமை. இப்ப அது தப்பான பொருளை கேட்டதுனால பிள்ளையிலன்னு சொல்லிடுவாரா, இல்ல பிள்ளைய காதை பிடிச்சி தூக்கி வெட்டி போட்டுருவாரா? என்ன செய்வாரு அந்த பிள்ளை? தகப்பன் என்ன செய்வாரு? அறியாமையினால அது கேட்குது, தவறே இல்லை. உரிமையில அது கேட்குது, தப்பு சொல்லக்கூடாது, தப்பு சொல்லக்கூடாது. நம்ம தப்பான பொருளை கேட்கறது தப்பு. ஆனா தப்பான பொருளை வேணும் கேட்கறது அந்த பொருள் வழியா தப்பு, பொருள் ரீதியா தப்பு. ஆனா தப்பான பொருள் கேட்கறது தப்பு இல்லை, அது உரிமை, அது உரிமை. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய விருப்பங்களை, எண்ணங்களை தேவ சமூகத்துல சொல்றதும் பதிவு செய்யறதும் நம்முடைய உரிமை. தேவன் எனக்கு வழங்கியிருக்கிற உரிமை அது, ரைட்ஸ். அந்த உரிமையின் அடிப்படையில நான் பதிவு செய்யறேன், வேணும்னு கேட்கிறேன். கரெக்டா? பொறுப்பு என்பது வேறு, உரிமை என்பது வேறு. பொறுப்பு வேற, உரிமை வேற. கொடி கனி கொடுக்கணுங்கிறது கொடியினுடைய டேஸ் பொறுப்பு, அது கொடியின் பொறுப்பு. கொடி கனி கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடியின் பொறுப்பு. கனி கொடுக்க வைங்கன்ட்டு செடியை பார்த்து கொடி கேட்கறது என்னது? உரிமை, அது ரைட்ஸ், அது ரைட்ஸ். பண்ணுவீங்கப்பா, நான் உங்களதான் நினைச்சிருக்கேன், எனக்கு கனி கொடுக்க வைங்க, இந்த இடத்துல சரியில்லை, கனி கொடுக்க வைங்க, உரிமை. இந்த உரிமை விட்டு கொடுக்க கூடாது. அந்த பிசாசு என்ன பண்ணுவான், அந்த 3 பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு உரிமைய நாம கடைபிடிக்க விடாம உரிமையை விட்டு விட செய்வான். நமக்கான உரிமையை நாம இழந்துட செய்வான், விட செஞ்சிருவான். விருப்பங்களை பதிவு செய்யறது, விருப்பங்களை தேவன்கிட்ட சொல்றது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை. இது உனக்கு ரைட்ஸ் இருக்கு, கேளு.
நீ கேளு. எனக்கு சித்தமானங்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. நீ கேட்கறது பிளேடு, கத்தி. ஆனா அதை நான் உனக்கு தரணுமா வேணாம்ங்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீ கேளு. நீ என்கிட்ட கேட்கறது உரிமை. அது நான் வச்ச ஆசையா நீ வச்ச ஆசையாங்கிறத அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கேளு. இப்படி வராது. நான் எனக்கு சித்தமா என்னன்ட்டு உனக்கு நான் சொல்லி நீ அதை கேட்டு விடிஞ்சிருண்டாங்கிற. நான் வச்ச விருப்பமா நீ வச்ச விருப்பமான்னு கண்டுபிடிச்சு வரும்போது விடிஞ்சிருண்டாங்கிற. விடிஞ்சே போயிடும், வேலைக்கே ஆகாது. நான் எடுத்து வச்சிருக்க முடிவு தான் தருவேன் அப்படின்னாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். ஒருவன் நீ கேட்கறதே கூட நான் வச்ச முடிவா இருக்கலாம் இல்லையா? உனக்கு எதுக்கு அந்த வேலை? கேளு. உரிமையை விட்டு கொடுக்குற. நீ இதை விட்டு கொடுத்துட்ட அப்படின்னா நீ என்கிட்ட பேசுறதே ஸ்டாப் ஆயிடும், தொடர்பு ஸ்டாப் ஆயிடும். அது அடுத்த பிளான், அதுக்கு தான் பிசினஸ், அடுத்து அதுக்கு தான். இப்படி கேட்க விடாம அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேருக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணிடுவோம். அடுத்த பிரச்சனை அங்க வரும். உரிமையா கேட்கறத ஸ்டாப் பண்ணிட்டோம்னா என்னத்தை பேச போறீங்க? ஊழ்ந்துட்டு வர வேண்டியதான். வேற அடுத்து 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 விஷயங்கள் எப்படி ஷேர் பண்ண போறீங்க? நீங்க அவர்கிட்ட ஸ்டாப் பண்றது தான் அடுத்து பேச்சு வழக்கு இருக்கக்கூடாது. பட் கிரிம்லாம் ரொம்ப கிளியரா காய் நகர்த்துவான். சரியா? அப்ப ஜெபம் அப்படிங்கிறது நல்லா சொல்லப்போனா தேவன்கிட்ட நாம ஒண்ணு கேட்கறது, தேவனே நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை. அது உரிமை விட்டு கொடுக்கக்கூடாது. உரிமை எப்படி விட்டு கொடுக்க வைக்கிறது? இந்த மாதிரி 3 குழப்பங்களை, சந்தேகங்களை, சத்தங்களை, எண்ணங்களை கொண்டு வந்து கேட்க விடாம பண்றது, சொல்ல விடாம பண்றது, அடக்கிறது, அது மேல ஒரு பின்மாற்றத்தை ஏற்படுத்துறது, டல்னஸ் ஏற்படுத்துறது, கேட்க விடாம தடுக்கிறது. உரிமையை விட்டு கொடுக்க கூடாது. ஏன் விட்டு கொடுக்க கூடாதுன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த 3 குழப்பத்தை நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. நீ சொல்லிட்டு போ, நீ என்கிட்ட பேச்சுல இரு, பேச்சு தொடர்புல இரு அப்படிங்கிற. அதை நான் பார்த்துக்கிறேன். ஆமே. இதை 3 சொல்லி முடிப்போம். இதுல எங்க பிரச்சனை வரும், நம்ம எங்க எல்லாம் மீறுறோம் அப்படின்னா, உரிமை இருக்கு. சரியா? தேவன்கிட்ட நம்முடைய விருப்பங்களை சொல்றதுக்கோ கேட்கறதுக்கோ செஞ்சாங்க சொல்றதுக்கோ 100% முழு உரிமை இருக்கு. ஆனா எங்க நம்ம உரிமை மீறல் நடக்கும் அப்படின்னா, நான் கேட்டுக்கிட்டதை நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய உரிமையில தலையிடுறது. நமக்கு அவர்கிட்ட உன்னை கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, ஆனா சாதிக்க உரிமையே இல்லை. அதான் எல்லை மீறல், உரிமை மீறலை தான். சாதிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. எதுக்கு உரிமை இருக்கு? விருப்பங்களை பதிவு செய்ய நமக்கு உரிமை இருக்கு. செஞ்சுட்டாங்கப்பா, உரிமை இருக்கு. ஆனா செஞ்சுதான் தரணும்ட்டு சாதிக்கிறதுக்கு உரிமை இல்லை. அப்படி நீங்க சாதிச்சீங்கன்னா அவருக்குன்னு ஒரு உரிமை இருக்குல்ல, தரணுமாங்கிற எடுக்கிற முடிவுக்கு அவருக்கு ஒரு உரிமை இருக்கு. அதை நீங்க மீற வைக்கிறீங்க. உரிமை மீறலர். நம்ம உரிமையில எப்படி தேவன் தலையிட மாட்டேங்கிறாரு? ஏன்டா நீ தப்பான பொருளை கேட்ட, உரிமை தலையிட மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி அவர் உரிமையில் நம்ம தலையிடக்கூடாது. ஆனா தலையிடறதுக்கான நடத்தை தான் நிறைய வந்துட்டு இருக்கு. அப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம். சாதிங்க பிரதர், ஜெபமே ஜெயம். சாதிங்க, சாப்பிடாம சாப்பிட்டு பிறந்து சாங்க. இதைத்தான் நம்ம சொல்லி வந்துட்டு இருக்கோம். அதாவது அவட்ட கேட்காம போறதும் தப்பு. அவட்ட கேட்க மாட்டேன் பிரதர், என்னத்த பிரதர் கேட்டு, அதுவும் தப்பு. சாதிச்சு கேட்கறதும் தப்பு. ரெண்டுமே 2 எண்டு எக்ஸ்ட்ரீம். இது கேட்கவே மாட்டேன்னு போறதும் தப்பு. என்னத்தை கேட்டு என்ன செய்ய பிரதர்? அவர் செஞ்சதானே செய்ய போறாரு. அவர் சித்தமா இது நம்மளுக்கு கேட்கக்கூடாது பிரதர். இல்லை, இந்த விருப்பம் அவர் வச்ச விருப்பமா தெரியல பிரதர், கேட்க வேணாம். இதுவும் தப்பு. அதே நேரத்துல செஞ்சுதான் ஆகணும், விட மாட்டேன், செஞ்சுதான் ஆகணும். இதுவும் தப்பு. சாதிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது, கேட்கறதுக்கு முழு உரிமை இருக்கு. ஆண்டவர் சொல்ற, நான் பாத்துக்கிறேன்ப்பா சித்தமா இல்லையான்ட்டு.
நான் வச்ச விருப்பமா இல்லை, நான் பாத்துக்கிறேன், அதை நான் ஃபைனான்ஸ் பண்ணிடுறேன், நான் ஏன் பயப்படுற நீ? இது ஏன் உன்னை தடுக்குது என்று கேளு. நீ ஒரு பேச்சு தொடர்புலாம் போயிடும், நீ கேளு. ஆனா சாதிக்காது. அதனால அவர் சித்தமா என்னன்னு தெரியலையே, நம்ம வாட்டுக்கு அவர் சித்தம் இல்லாத கேட்டுட்டு அவர் பண்ணிட்டாருன்னா, அடுத்த 4 பாயிண்ட் பண்ணிட்டாருன்னா தப்பா போயிருமே, தப்பா போயிருமே. அவர் வச்ச விருப்பமா ஒருவேளை இல்லாம இருந்து நம்ம வாட்டுக்கு இதை செய்தான் கேட்டு அவர் தந்துட்டாருன்னா, நீ தானே கேட்ட, சொல்லி பாரு. இது எப்பமா செய்வாரு? அடம் பிடிச்சா செய்வார், தொலைஞ்சு போடான்னு செய்வார். சவுள வேணுங்கிறியா ராஜாவா? ராஜா உனக்கு வேணுங்கிறியா? வேணுங்கிறியா? வேற வந்தானா வேலைக்காகாது. ராஜா வந்தா மறுபடியும் வேணுங்கிறியா? தொலைஞ்சு போங்கடா, சவுளை ஏற்படுத்துறா, செஞ்சிருவாரு. அடம் பிடிச்சா செய்வார். அதான் சொல்றேன், நாம விருப்பங்களை பதிவு செய்ய உரிமை இருக்கு, அதே நேரத்துல சாதிக்க உரிமை இல்லை. நீங்க வந்து அவருடைய உரிமையை தலையிட்டீங்கன்னா செஞ்சிருவார். போங்கடான்றார், செஞ்சு கொடுத்துருவார். பாடுங்கடா, தப்பு. அதான் சொல்றேன், உரிமை மீறல் இருக்கக்கூடாது, நமக்கு அது ஆபத்து. அதே இதுல நம்ம உரிமையை பயன்படுத்த விட்டாலும் அதுவும் ஆபத்து. உரிமையை மீறினாலும் ஆபத்து, நம்ம உரிமையை பயன்படுத்த தவறினாலும் அதுவும் ஆபத்து. பேச்சு தொடர்பு இல்லாமல் நம்ம அப்படியே ஆஃப் ஆயிரும், மங்கிடுவோம். அதனால என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஜபத்துல ஜபம் பண்ணும்போது மனசுல எழும்புகிற விருப்பங்களை, ஆசைகளை தாராளமா, தைரியமா, விடுதலையா பதிவு செய்யுங்க. வேணும்ப்பா எனக்கு, சாந்தமான முறையில, நிதானமான முறையில நீங்க அவற்றை பதிவு செய்யலாம், பதிவு செய்யணும். அதனாலதான் அந்த பேச்சு தொடர்பு இருந்துட்டே இருக்கும். பதிவு செய்யணும், பின்வாங்க கூடாது, விட்டு கொடுத்துடக்கூடாது விரும்பிய. அதே நேரத்துல சாதிச்சிடக்கூடாது. சாதிச்சிங்கன்னா செஞ்சிருவார், கொடுத்துருவார். சாதிச்சா செய்வார் தான். பாத்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் ஜெபத்துல சாதிச்சாங்க. ராஜாவன்ட்டு கத்த தந்துட்டாருல. சாதிக்கணும் பிரதர், விளங்கும். இப்படி உபதேசம் பண்ணாலே விளங்கும். சாதிக்க கூடாது, அவர்கிட்ட ஆபத்து. ஏன்? ஜீசஸே ஃபாதர்கிட்ட சாதிக்கலையே. சாதிக்க செஞ்சாரு, ஆனா என்ன செஞ்சாரு? உரிமையை விட்டு கொடுக்காம நடந்துகிட்டாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானம் நீங்கட்டும். அது உரிமை. கேட்கறது தப்பு ரைட்டுங்கிற அவர் பார்த்துக்கிட்டுங்கிறேன் நானு. ஃபாதர் பார்த்துக்குவாரு. ஜீசஸ் கேட்கறது சரியா தப்பாங்கிறத யார் பார்த்துக்குவாரு? ஃபாதர் பார்த்துக்குவாரு. ஆனா என்ன செய்யாம இருந்துடக்கூடாது, கேட்காம இருக்கக்கூடாது. உரிமை. ஜீசஸ் ஃபாதருக்கும் தனக்குமான உரிமையில கேட்கிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கி போகட்டும். உரிமை. ஆனா எதுக்கு முன் வர மாட்டேன்ட்டாரு? சாதிக்க முன் வர மாட்டேன்ட்டார். ஆகிலும் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ரெண்டுமே ஜீசஸ் கரெக்டா டீல் பண்றாரு. உரிமையும் விட்டு கொடுக்கல, அதே நேரத்துல ஃபாதருடைய உரிமையிலே ஒரு தலையிடல. இதுதான் ஜெபம். இதுதான் ஜெபம் அமையணும். உரிமையும் விட்டு கொடுக்கல, அதே நேரத்துல ஃபாதருக்குன்னு ஒரு உரிமை இருக்கு. கொடுக்கலாம், கொடுக்க வேணாம், தரலாம், தர வேணாம், செய்யலாம், செய்ய வேணாங்கிற டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவருக்கு முழு உரிமை இருக்கு. அதுல போய் தலையிடக்கூடாது. ஜீசஸ் தலையிடல. ஆமேனா இல்லையா? அப்ப நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய ஜெப நேரம், இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடக்கணும். 3 சப்தங்கள் வரும். 3 சப்தத்துக்கான பதில் அதான். உரிமையை நான் விட்டு கொடுக்குறேன், விட்டு கொடுக்க மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த 3 சப்தங்கள்ல ரைட் ராங்க அவர் பார்த்துக்கிறாரு. உங்களை சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜீசஸுடைய பிரேயரை அது உள்ள கொண்டு வாங்க. அவர் கேட்கறது தப்போ ரைட்டோ இருக்கட்டும், பட் அதுக்கு தான் வந்தாரு. ஆனால் அது வேணாங்கிறாரு, தப்பு. ஆனா என்ன செஞ்சாரு? ஜீசஸ் கேட்கிறாரு. இவர் கேட்டதுக்காக ஜீசஸ் ஃபாதர் நம்பிட்டாரு. ஓகேப்பா, அவர் செஞ்சாரா? இல்லை. ஏன் செய்யலை? இவர் சாதிக்கல. சித்தத்தின்படி ஆக கடவுள்ன்றார், சாதிக்கல. அதனால நம் எந்த ஒரு காரணத்துக்காகவும், எந்த ஒரு சப்தத்துக்காகவும் ஜெப நேரத்துல உங்களுடைய விருப்பங்களை, மன எண்ணங்களை, உங்களுடைய தேவைகளை, தேவைட்ட
தைரியமா தாராளமா எந்த தடையும் இல்லாம பதிவு செய்ய நமக்கு முழு உரிமை இருக்கு. 100% உரிமை. இதை யாருமே தடுக்க முடியாது. உரிமையை நீங்க விட்டு கொடுக்காங்க. ஓட்டு போடுற உரிமையை விட்டு கொடுக்காம மாதிரியே தேவன்ட்ட உன்னை கேட்கலாங்கிற உரிமையை நீ விட்டு கொடுக்க கூடாது. அவர் செய்யறாரு, செய்ய மாட்டேன், அதெல்லாம் அவர் பாத்துக்கிறாரு. என் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு போயிட்டேன் நான். நம்பர் 1. ஆனா என்ன செய்யக்கூடாது? சாதிக்க கூடாது. அதனால நம்ம வாட்டுக்கே சொல்லிட்டு வந்துட்டோம், செஞ்சுட்டு என்ன பண்றது? பயப்படாதீங்க. சாதிச்சாதான் செய்வார். நீங்க சாதிக்கல விட்டுட்டு போயிட்டே இருங்க. ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் தப்பா இருந்தா செய்ய மாட்டார். அவர் சித்தமெல்லாம் செய்ய மாட்டார். ஆமென்.